2026 ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுமே. ஏதோ ஆட்சி பிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்களே மிஸ்டர் பாண்டே அவர்களே. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த சீட்டே டிவிக்கே தான் ஹோல்ட் பண்ணுது. இப்போ என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. 234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்னா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட் கூட தனியா முடியாது. 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடட்டும். நான் அரசியலே பேச மாட்டேன். சரி ரைட்டு, ஏதோ விஜய் ஒரு 10 சீட் மேல வாங்கிட்டாருன்னா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அவர் 100+ சீட் வாங்கியிருக்காரு. இப்ப என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. சோ அப்ப இதுக்கு மேல நீங்க அரசியல் பேச மாட்டீங்களா? இவங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த களப்பணி வந்து அது ஒரு ப்ராப்ளம். எதிர்பார்ப்பு அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்னொன்னு இருக்குது, எதிர்ப்பு. அப்படி சோ நீங்க எப்ப அரசியல் பேசுறது நிறுத்த போறீங்கன்ட்டு உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்லிடுங்க. ஏன்னா நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஏன்னா நீங்க தான் புள்ளி விவரம் புள்ளியாச்சே, கரெக்டா சொல்வீங்களே. சோ நீங்க சொன்னது எல்லாமே தப்பா போச்சே சார். அவர் மட்டும் இல்ல, இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் பேசக்கூடிய எல்லாருமே லைக் பாரிசெலனா இருக்கட்டும், மாரிதாசா இருக்கட்டும், பாண்டேவா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விஜய் 20 சீட்டுக்கு மேல தாண்டறதே கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ வெறும் 20 சீட் வாங்கினாவே பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இப்ப 100+ சீட்ஸை டிவிக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணுது. இப்போ நீங்க சொல்லுங்க சார் என்ன பண்ண போறீங்கன்னு. இது ஒரு ஜென்சி அரசியல், மாற்றத்துக்கான ஒரு அரசியலா தான் நாங்க இதை பாக்குறோமே. இந்த மாற்றம் இதுக்கு மேல இந்த எல்லா விஷயத்திலுமே மாற்றமா இருக்கும் தான் நான் நம்புறேன். So let's wait and see.